இந்த சம்பிரதாயத்திலே நாம் நிஜமாக பண்ணுறதை விட பண்ண போகிறோங்கிற பாரிப்பு ரொம்ப முக்கியம். திருவேங்கடத்துக்கு சேவிக்க போகிறோம், ஒரு மாதம் கழித்து தான். ஏன்னா இன்றைக்கி போய் ஷீட்டு வாங்கணும்னு நினச்சா கூட ஒரு மாதம் கழிச்சு வா, 2 மாதம் கழித்து வாங்குறா. திருமஞ்சனை சேவிக்க முடியுமான்னு கேட்டால் 2011 வாங்குறா. அவ்வளோ தூரம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் வாங்கி வச்சுட்டா போல் இருக்கு. ஆனால் அக்குரூர் பெருமானுடைய சேவை நமக்கு கிடைக்கிறதுனால் அடுத்த மாதம் கிடைக்க போகிறதுன்னு இப்போலேருந்தே கோடிக்க ஆரம்பிக்கிற மொழியும். ரொம்ப கோடிச்சு கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லுவா. திருவேங்கட யாத்திரை அப்படித்தான், கோடிக்க வேணும், பாரிக்க வேணும். அந்த ஊர் சேவையை பொறுத்த வரைக்கும் ஒரு சூக்ஷ்மமான விஷயம். நம்ம எப்பேற்பட்ட பெரிய மனுஷர்களை பிடித்து ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாலும் கிடைக்காத போனாலும் போயிடும். கடைசி நிமிஷத்தில் நம்ம போகிறச்சேவா அந்த ஊர்லேயே இருக்க மாட்டா. ஆரையுமே ஏற்பாடே பண்ணலை, நமக்கு சேவையே கிடைக்க போகிறதில்லேன்னு நினச்சின்னு போவோம். ஒரே மழை பெய்து காலியாக நம்ம மட்டும் போய் சேவிச்சுட்டு வந்துடுவோம். இந்த ரெண்டுமே திருவேங்கடமுடையான இடத்துல உண்டு. இதை தெரிஞ்சுதான் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் பாடி வச்சார். வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே, செந்தாமரைக்கட் செங்கனிவாய் நார்த்தோள் அமுதே எனதுயிரே, சிந்தாமணிகள் பகரல்ல பகரசை திருவேங்கடத்தானே என்று உலகமுண்ட பெருவாயா பதிகத்தில் நம்மாழ்வார் பாடினார். வந்தாய் போலே வாராதாய், வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டான். வாராதாய் போல் வருவானே, வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிற்பன். மழை மேகத்தை போலே, மேகம் குடுகுடுன்னு சத்தம் போடும். மழை வரப்போறதுன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம், சொட்டக்கூட சொட்டாது, சத்தமே இருக்காது. ராத்திரி நம்ம தூங்கிட்டு இருக்கிறச்சே மழை கொட்டி தீத்துரும். இந்த ரெண்டுமே பார்த்துருக்கோம். அதே போலத்தான் எம்பெருமானும். ஏன்னா மின்னுமா மழதவழும் மேகவண்ணான்னு பாசுரம். முகில்வண்ணன் ஆழ்வார்கள்லாம் பாசுரம் பாடுறா. முகில்வண்ணன் மேகவண்ணன் என்னால் மேகத்தை போல ஸ்வபாவமும் படைத்தவன் அர்த்தம். ஆக அந்த கண்ணன் எப்படி வருஷிக்க போகிறான், அவனை அனுபவிக்க போகிறோம்னு திருவேங்கடத்துக்கு போகும்போது ஆசையோட போற மொழியும். திருவேங்கட யாத்திரையின் போது பாரித்தது, அக்ரூர யானத்தின் போது பாரித்தது. அக்ரூரன் புறப்பட்டு போறச்சே மனசுல பாரிப்போடையே சென்றான். இதே போல ஓரொரு ஜீவாத்மாவும் மோட்சத்துக்கு நாம ஒரு மார்க்கத்துல போறோம். அதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். மீளாத மோட்சத்தை அடைய அர்ச்சிராதி மார்க்கத்தால செல்ல வேண்டும். திரும்ப திரும்ப அனுப்பிச்சு விட்டுடும் தூமாதி மார்க்கம். தூமாதி மார்க்கம்னா இருட்டான புகையை முதலிலே உடைய மார்க்கம். அந்த வழியில போனால் அடிபட்ட பந்து போல திரும்பி வந்துடுவோம். ஸ்ரீவைகுண்ட பிராப்தி ஏற்படாது. ஏதோ சந்திரலோகத்துக்கோ ஆதித்ய லோகத்துக்கோ பித்ருலோகத்துக்கோ எதுக்கோ போயிட்டு திரும்பி வந்துடுவோம். ஆனால் அர்ச்சிராதி மார்க்கத்தாலே, அர்ச்சிசுன்ன ஒளி, ஒளியை முதல்ல படைத்த வெளுத்த மார்க்கம். அந்த மார்க்கத்தில் போனாதான் ஸ்ரீவைகுண்ட பிராப்தியே ஏற்படும். அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு கிடைக்க போகிறது. ஆச்சாரியனை பற்றிட்டோம், சமாசிரணம் பண்ணினுட்டோம், ரகசியத்திரைய காலக்ஷேபம் பண்ணிட்டோம், மோட்சம் கிடைக்கணுங்கிற ஆசையோடு இருக்கும். நமக்கும் ஒரு நாள் அந்த சத்காரம் ஏற்படும். அர்ச்சிராதிகதியில் போறோம்னு நாம் ஆசைப்படணுமா? இதை பிள்ளைலோகாச்சாரியர் ஆகட்டும் மற்றும் உண்டான ஆச்சாரியர்களும் பண்ணி எழுதி வைத்தார்கள். அர்ச்சிராதி கதி சிந்தனம். இங்கிருந்து அர்ச்சிராதி மார்க்கத்தில் ஒரு நாள் போறோமே, போற வழியில எல்லா தேவதைகளும் நம்ம விழுந்து சேவிப்பா. அவரவர் தங்கள் வீட்டுக்கு வந்து நாம காலடி பதிக்கணும்னு சொல்லுவார்கள். இந்த சம்பிரதாயத்தில் பரிபாஷையெல்லாம் அதிகம். சுவாமி எழுந்தருளுக, அடியேன் குடிசைக்கு எழுந்துருள வேண்டும், தேவரீருடைய திருமாளிகைக்கு அடியேன் விடகொள்ளலாமா, இப்படின்னு பேசுறது வழக்கம். இவன் ஸ்ரீவைஷ்ணவாள் நீங்க கடுதாசி போடுறதை பார்த்துனாலே பாதி வரி புரியாது. ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதியிருக்கா போல் இருக்கு. ஏன் தமிழ் வார்த்தையே காணும் அப்படின்னு தமிழ் கடுதாசெல்லாம் நாம் தேடின்னு இருப்போம். ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய தொடங்கி எதோ எழுத்துறாளோ இல்லையோ, இந்த பாஷையெல்லாம் ஓரளவுக்கான நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களுக்கு தூங்கிட்டு இருந்தா தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்ல மாட்டா. திருக்கண் வளர்ந்தருளுகிறார். கண் வளர்ந்தருளுகிறங்கிறது உயர்ந்த வார்த்தை. திருக்கண் வளர்ந்தருளுகிறார். ஒரு ஆச்சாரியனுக்கு ஜுரம் வந்துடுத்து, ஜுரம்னு சொல்ல முடியுமா? அவர் ஆச்சாரியனோ இல்லையோ. நாம இருந்தா ஜுரம் வந்துடுத்துன்னு சொல்லலாம். ஆச்சாரியனுக்கு என்ன சொல்லலாம்? திருமேனியிலே நோவு சாத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய திருமேனியிலே நோவு சாத்தி கொள்ளுதென்னால் அவர் திருவாபரணங்கள் சாத்தின்னு பார்த்துருக்கோம், வஸ்திரம் சாத்தின்னு பார்த்துருக்கோம். நோவும் அதே மாதிரி சாத்திக்கணும். ஏன்னா ஆச்சாரியங்கிற பெருமை அவருக்கு இருக்கும் இல்லையோ. அதே போல நம்ம வீட்டுக்கு ஒருத்தரை கூப்பிடணும்னா எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் அடியன் குடிசைக்கு என்று சொல்ல வேண்டும். ஆனால் சுவாமியை பற்றி சொல்லச்சே சுவாமி திருமாளிகைக்குன்னு சொல்ல வேண்டும். நம்ம வீட்டுக்கு ஒரு ஆச்சாரியனை கூப்பிடுறோம்னா சுவாமி வந்துட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது. சுவாமி பொன்னடி சாத்த வேண்டும். அவருடைய திருவடி தாமர்கள் பொன்னடி.
அந்த பொன்னடியை நம்ம குடிசையில வைக்கணுமா, அதனால சுவாமி பொன்னடி சாத்தணும்னு பிரார்த்திக்கிறோம். அவர் அடியில பொன்னடி அல்ல, வெள்ளி செப்புக்கு கூட அவருக்கு வழி இருக்காது. ஆனாலும் அவருடைய வித்வத்தை நினைத்து நாம பொன்னடி சாத்தணும்னு பிரார்த்திக்கிற மூலியம். அதே போலத்தான் இங்கிருந்து அர்ச்சிராதி மார்க்கத்துல நம்ம மோட்சத்துக்கு போறச்சே வழியில் இருக்கிற எல்லா தேவதைகளும் நம்மை தங்கள் தங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவா. வாயு தேவதை, இந்திரன், வித்யுத்து, சூரியலோகம், சந்திரலோகம், இதெல்லாத்தையும் தாண்டி மேலே செல்கிறோம். அப்போ ஒத்தொத்தரும் தங்கள் தங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னு கேட்பார்களாம். இது இத்தனையும் 19 திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாக பாடி வைத்தார்.